என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணினா. கவனிங்க, யோபு என்ன சொல்றாருன்னு கவனிச்சிங்களா? நாம நம்மளுடைய கண்களோடு, நம்மளுடைய காதுகளோடு, நம்மளுடைய இருதயத்தோடு, நம்மளுடைய கைகளோடு, நம்மளுடைய கால்களோடு உடன்படிக்கை செய்திருக்க வேண்டும். அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். எப்படி ஒரு பெண் மேல நான் நினைவாக இருக்க முடியும்? இந்த கண்கள் தேவனுக்கு சொந்தமானவைகள். இது தேவனை பார்க்கிறது, தேவனுடைய வசனத்தை பார்க்கிறது. நான் தேவனுடைய சத்திய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த மேன்மையான காரியங்களை ஆய்வு செய்து பார்த்து அதை குறித்து வாசிக்கிற இந்த கண்களினாலே ஒரு பெண்களை குறித்து தவறாக நினைக்கிற அந்த காரியம் என் கண்களுக்கு வருமா? ஏன்னா இதில் ஏற்கனவே நான் பிரதிஷ்டையின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் இந்த யோபு. அதுதான் இந்த உடன்படிக்கையின் புத்தகத்தை, தேவனுடைய கற்பனையை அவர் கை கொண்டு வருகிறார் என்பதற்கு இது சரியான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோபு போல அல்ல. யோபு சொன்ன வார்த்தை கண்களை மட்டும் நான் சொன்ன, யோபுவை விட இன்னும் நாம் நம்மளுடைய கண்களினாலே மாத்திரமல்ல, நம்மளுடைய காதுகளினாலும், நம்முடைய இருதயத்தினாலும், நம்மளுடைய கைகளினாலும், நம்மளுடைய கால்களினாலும் கூட நாம் உடன்படிக்கை செய்து மிக கவனம் உள்ளவர்களாய் தேவனுக்காக வாழுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் இருப்போமானால் நிச்சயமா அந்த கண்களினால் பிரதிஷ்டை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற யோபுவின் வாழ்க்கையில எத்தனை நெருக்கங்கள், இழப்புகள், வேதனைகள், துன்பங்கள், பாடுகள் வந்தாலும், ஆனால் தேவன் அவன் உடன்படிக்கையை கனப்படுத்தி இறங்கி மறுபடியும் அவனை இரட்டிப்பாய் உயர்த்தி ஆசீர்வதித்தார்.